இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 சென்டர் கிளிப் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே சென்டர் கிளிப்ல டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிளிப் வந்து நல்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு 2-3 டைம்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இப்போ இந்த சென்டர் கிளிப்ஸை நான் ஒரு ஸ்கேல்ல அழகா மாட்டி வச்சிருக்கிறேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு டிசைன் பண்றப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நான் மூன் ஷேப்ல ஸ்கை ப்ளூ கலர் கிளாஸ் குந்தன் எடுத்திருக்கிறேங்க. எப்பவுமே நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அந்த குந்தன் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி கரெக்டான பொசிஷன்ல திருப்பி விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் பண்றப்போ ஈஸியா இருக்கும். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் B7000 க்ளூ தான் எடுத்திருக்கிறேன். கிளிப்போட சென்டர்ல இந்த B7000 க்ளூவை ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது க்ளூ ஸ்டிக் பென் தாங்க எடுத்திருக்கிறேன். இந்த க்ளூ ஸ்டிக் பென் வந்து இதுலயும் ஒட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் அந்த குந்தன் ஸ்டோன்ஸை எடுத்து வைக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பென்ல கொஞ்சமா இந்த க்ளூவை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கேப் மாதிரி அந்த பென்ல நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுத்தது ஒவ்வொரு மூன் ஷேப் கிளாசிக் குந்தன் ஸ்டோன்ஸை ஒன்னொன்னா எடுத்து அழகா ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம குந்தன் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ காயறதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் நல்லா அழகா ஃப்ளவர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமா நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததும் இந்த ஃப்ளவரோட ரெண்டு சைடும் கொஞ்சம் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 செகண்ட் அப்படி வச்சிருந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நூலா வரும் இல்லைங்களா, அந்த க்ளூவோட ஸ்டெயின்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் இதே மாதிரி ஃப்ளவர் ஷேப் நம்ம வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வச்ச உடனே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ 5 பெட்டல்ஸ் இருக்குதுங்களா, 5 குந்தன் ஸ்டோன்ஸையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த டிசைன் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 ஃப்ளவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற பிளேஸ்லையும் ரெண்டு பக்கமும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃப்ளவர் ஷேப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குந்தன் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். 5 பெட்டல்ஸ்க்கும் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகும். ஆனா இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் கொஞ்சமா பிளேஸ் இருக்குதுங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமா B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நான் 2 mm கோல்டன் கலர் ரவுண்டு குந்தன் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளவரோட சென்டர்லையும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அந்த B7000 க்ளூ நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்டெயின்ஸ் வந்து நூலா வரும். அதை வந்து இந்த மாதிரி இயர்பட்ஸ் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் ரவுண்டு குந்தனை ஒவ்வொரு ஃப்ளவரோட சென்டர்லையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டர் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிசைன் என்ன பார்க்க போறோம்னா ரெயின்போ சென்டர் கிளிப். இதுக்கு நான் 6 கலர்ஸ் ஸ்கொயர் கிளாசி குந்தன் தான் எடுத்திருக்கிறேன் 4x4 சைஸ்ல. இதுல என்னென்ன கலர்ஸ் எடுத்திருக்கிறோம்னா ஸ்கை ப்ளூ, பர்பிள், டார்க் ப்ளூ, ரெட், லைட் கிரீன் அண்ட் பிங்க். இந்த கலர்ஸ் குந்தன்ஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சென்டர் கிளிப்ல B7000 க்ளூவை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 by 1 ஆர்டரா தாங்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் வச்சுக்கலாம். சென்டர்ல பிங்க் கலர், அதுக்கப்புறம் ரைட் சைடு ஸ்கை ப்ளூ, திருப்பி அகைன் சென்டர்ல பர்பிள், லெஃப்ட் சைட்ல டார்க் ப்ளூ கலர். ஸோ இதே ஆர்டர்ல தாங்க அடுத்தது வைக்கணும். அடுத்தது ரெட் கலர் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கலாம். லைட் கிரீன் கலர் அதை எடுத்து லெஃப்ட் சைட்ல வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு செட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே ஆர்டர்ல தான் ரிமைனிங் குந்தன்ஸும் நம்ம வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டர்ல பிங்க் கலர், ரைட் சைட்ல ஸ்கை ப்ளூ கலர், திருப்பி அகைன் சென்டர்ல பர்பிள் கலர், லெஃப்ட் சைட்ல டார்க் ப்ளூ கலர், அகைன் ரைட் சைட்ல ரெட் கலர், அப்புறம் லைட் கிரீன் கலர் வந்து லெஃப்ட் சைட்ல வைக்கணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு செகண்ட் செட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வச்சுக்கிட்டே வரணும். குந்தன் ஸ்டோன்ஸை ஆர்டர் மாத்தாம இதே கலர்ஸ் அதே இடத்துல வர மாதிரி நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணாம வச்சுட்டே வந்தோம்னா நம்மளோட கிளிப் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பக்கத்துலேயே சேம் கலர்ஸ் வராமலும் இருக்கும். இப்போ நம்மளோட ரெயின்போ சென்டர் கிளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாமா. இதுக்கு 3 mm ஸ்கை ப்ளூ கலர் ரவுண்டு குந்தன் எடுத்திருக்கிறேன். சென்டர் கிளிப்ல கரெக்டா சென்டரா இருக்கிற மாதிரி ஒரு லைன்ல B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுல இந்த ரவுண்டு குந்தனை 1 by 1 லைனா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டே வரணும். இது நம்ம ஃபுல் ஒர்க் பண்ணல, வெறும் ஒரு லைன் தான் கிரியேட் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அந்த லைன் லைட்டா கோணலா இருந்தாலும் நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அதனால அடிக்கடி நம்மளுக்கு நேரா வச்சு பார்த்து அது ஒரே லைன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டே நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அடுத்தது பேர்ல் செயின் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பேர்ல் செயினை நம்ம கரெக்டான லென்த்ல வேணுங்கிற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேர்ல் செயினும் இதே லென்த்ல இன்னொரு பேர்ல் செயினும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 பேர்ல் செயின் ரெடி ஆயிடுச்சு. பேர்ல் செயினை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சென்டர் கிளிப்போட ரெண்டு சைடும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுல இந்த பேர்ல் செயினை ஸ்டிக் பண்ண போறோம். அந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணும்போது நம்மளோட கை வந்து க்ளூல படாம பாத்துக்கணும். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த ட்வீசர்ஸ் யூஸ் ஆகும். ட்வீசர்ஸ் தான் ஒரு சின்ன
அதாவது சின்ன சின்ன கேப்லலாம் வந்து ஸ்டோன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் தான் வந்து ட்ரேசர்ஸ். இது மீஷோலையும் கிடைக்குதுங்க. ஸோ க்ளூவோட ஸ்டெயின்ஸ் காயறதுக்கு முன்னாடியே அதை நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்மளோட டிசைன் அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட தேர்ட் கிளிப்பும் ரெடி ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் டிசைன் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஹார்ட் ஷேப்பில் பேர்ல் குந்தன் எடுத்திருக்கிறேன். ப்ளஸ் 3 mm பேர்ல் ரவுண்டு குந்தனும் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளிப்போட ஹாஃப் மட்டும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த பேர்ல் ஹார்ட் ஷேப் குந்தனை 4 பீசஸ் மட்டும் எடுத்து அதை வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஃப்ளவர் ஷேப்பும் எடுத்துக்கலாம். 4 பேர்ல் குந்தன்ஸ் மட்டும் வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே ரிமைனிங் ஹாஃப் சென்டர் கிளிப்லையும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஹார்ட் ஷேப் பேர்ல் குந்தன் வச்சு 2 ஃப்ளவர் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 4 ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிரும். க்ளூ காயறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இன் பிட்வீனில் இந்த ரவுண்டு பேர்ல் குந்தனை ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ இன் பிட்வீனில் வச்சதுக்கப்புறம் இப்போது ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் சென்டரில் B7000 க்ளூ ஒவ்வொரு ட்ராப் வச்சுட்டு அதுலேயும் இந்த ரவுண்ட் பேர்ல் குந்தனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட 4th கிளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பர்பிள் கலர் திலகம் ஷேப், அதாவது ட்ராப் ஷேப் குந்தன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு சென்டர் கிளிப்புக்கு ஃபுல்லாக B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ட்ராப் ஷேப் வச்சு. ஸோ ஒன்லி 5 குந்தன் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ளவருக்கு. ஸோ 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சா? இதே மாதிரியே இந்த சென்டரில் இருக்கிற ஃப்ளவருக்கு 2 பக்கமும் இன்னொரு ஃப்ளவரும் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வச்ச உடனே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளூ காஞ்சிச்சுன்னா நம்மளால ஸ்டோன்ஸை அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், ப்ளஸ் அழகாகவும் பண்ணணும், பொறுமையாகவும் இருக்கணுங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். வேறு பக்கம் நம்மளோட கவனம் செதறிடுச்சுன்னா நம்மளால கரெக்டாக அந்த க்ளூ காயறதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறது கஷ்டமாயிடும். இப்போ அடுத்தது கோல்டன் கலர் ரவுண்டு குந்தன் எடுத்திருக்கிறேன். இதை ஒவ்வொரு ஃப்ளவரோட இன் பிட்வீனில் பாட்டமில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவரோட இன் பிட்வீனில் டாப் போர்ஷன்லையும் இந்த கோல்டன் கலர் குந்தனை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் சென்டர்லையும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுலேயும் இந்த ரவுண்டு குந்தன் கோல்டன் கலர் ரவுண்டு குந்தன் வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 5th சென்டர் கிளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு 5 சென்டர் கிளிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது 48 hours நல்லா ட்ரை ஆக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இது யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். நன்றி.